லட்சியத்தை நோக்கி ஒன்று ஓட முடியலன்னா நடந்து போ, நடக்க முடியலன்னா தவழ்ந்து போ. இது என்னன்னா எனக்கு தாய் வீடு மாதிரி ஆக்டிங்கிறது. போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறது இங்கே வந்து உட்காந்துருவேன். 2006 2.45 வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் எதுக்கு மகாபலிபுரத்து ஏசி பஸ், நீங்களே ஒரு ஏசி பஸ் வாங்கி வச்சிடலாமே வீட்டில். உட்காரக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் பாடி லாங்குவேஜ்ன்றது ஸ்டாச்சு மாதிரி இருக்கு. நான் ஷோன்னா ஓ அப்படியா அப்படின்றது இல்லாமல் ஓ அப்படியா அப்படின்னு அது ரொம்ப கேவலமாக இருக்குதுண்ணா. ஒரு ஆங்கர்ன்றது ஒரு ஒரு நேச்சுரலாக உள்ளேருந்து வரணும், ஸ்பான்டனியாக அடிக்கணும். அந்த விஷயம் உங்ககிட்ட எதுவுமே இல்லையே. இது நெகட்டிவா நெகட்டிவ் தான். திட்டி எந்த விசில்னே தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுது. 5 லாங்குவேஜ் பண்ணுவேன். 6வதா போஜ்பூரி லாங்குவேஜ் இருக்கா, அதுலேயும் ஒரு ஷோ உங்களை மாதிரி தான் பண்ணலான்றது. பண்ணி பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது ஒரு பெரிய விஷயமா வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் வேறு மெசேஜ் வேறு டைப் பண்ணி அனுப்புறீங்க, எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்ட்டு. கரெக்டாக பண்ணலாங்க, அது வேஸ்ட்டுன்றேன். எதுக்கு 3 சேனலில் பண்ணிக்கின்னு, ஒரு சேனலே உருப்படியாக பண்ணியிருந்தா இந்நேரம் பெரிய ஆளாக இருக்கலாம். அதை விட்டு 2-3 சேனலில் பண்ணிக்கின்னு ஆமான்னு சொல்கிற ஸ்டைலே வெளியே வந்து அடிப்பார் போலி. வசந்த் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது உங்கள் ஃபேவரட்டான ஷோ கடுப்பேத்ரார் மயிலாட் வித் மீ உங்கள் நண்பன் சக்தி. இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கெஸ்ட் வந்திருக்காப்புல. என்னடா அவ்வளோ வித்தியாசம் என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, சினிமாவில் இருக்கக்கூடிய கிராஃப்டில் மேக்ஸிமம் கிராஃப்டை வந்து இவர் பண்ணிட்டார். ஒரு டைரக்ஷன், ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் கேமரா, என்னென்னவோ திறமைகள்லாம் வச்சுட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு, மூவி ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அண்டையெல்லாம் எனக்கு பிச்சுக்குதுங்க. அவர் வெல்கம் பண்ணிடலாமா? ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் சுந்தர் அண்ணாமலை அவர்கள். வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு, செம்மையாக போயிட்டு இருக்கு. ஐயா, ஒரு கிராஃப்ட் வந்து கற்றுக்கணுன்னாலே ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் ஏகப்பட்ட கிராஃப்ட் கற்று வச்சிருக்கீங்களே, எப்படி சாத்தியமாச்சு இது உங்களுக்கு? காலப்போக்கில் அப்படியே ட்ராவல் பண்ணுறது தான். ஓகே. ஒரு விஷயத்தில் ட்ராவல் பண்ணி எதுக்குமே இப்போ லாங் லைஃப் இல்லைன்றது மாதிரி எனக்கு ஒரு இது. இப்போ ஆக்டிங்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அப்படியே இதாகிடும், நிறைய பேர் ஃபீல்ட் அவுட் ஆகிடும். ஸோ டெக்னிக்கலில் நிறைய விஷயங்கள் ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பேசிக்கலாக நான் இதுதான் ஃபோட்டோகிராஃபிக்கு தான் படித்தேன். அது வேறையா? அதனால் அதுக்கப்புறம் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் போனது. ஸோ கேமரா, இந்த டெக்னிக்கலாக எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கி என்ன டெக்னிக்கல் எது அப்டேட் ஆனாலையும் அது முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், என்ன ஏது அப்படின்றது. ஸோ அது எனக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம், ஒரு தேடல். அது பண்ணுறமோ இல்லையோ, பட் அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது என்னுடைய கேரக்டர். சூப்பர் ஐயா. நீங்கள் சொன்னது எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு செருப்பாலே அடித்த மாதிரி இருக்குது. ஏண்டா ஒன்றை கற்றுக்கினால வேலைக்கு ஆகாது, நிறைய கற்றுக்கணும். ஏன்னா ஒன்று இல்லைனாலும் ஒன்று கை கொடுக்கும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா எனக்கு ஒன்றே கூட தான் தெரியும், அதை வச்சு ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். இன்னொரு விஷயம் சொல்கிறீங்களா? தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். ஆமாம். இப்போ நிறைய விஷயங்கள் ட்ராவல் பண்ணால் எதில் ப்ராப்பராக ட்ராவல் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கு. அந்த ஒரு ஸ்டேஜில் தான் நான் இருக்கேன். நீங்கள் ஆக்டிங்னா ஆக்டிங் மட்டும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் கண்டிப்பாக ஒரு பீக்கில் போவோம். நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் ரிட்டையர் ஆகிடுவாங்க. இன்றைக்கி ரஜினிகாந்த் இன்றைக்கி இது வரைக்கும் இல்லைங்களா? ஸோ அவங்களுடைய லாங் சஸ்டெயின், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸை பொறுத்து தான் அது ட்ராவல் பண்ணும். எனக்கு ஆக்சுவலாக ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்குள்ள அடுத்த இதுன்னுக்குள்ள டக்குன்னு நான் தாவிடுவேன். அதனால் ஒரு விஷயத்துலையும் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நான் ஆக்டிங் மட்டும் நான் 2003 கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்றைக்கி மேபி ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு வீட்டில் உட்காந்து இருக்கிற ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஹீரோ பண்ணக்குள்ளெல்லாம் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எதுவுமே கிடையாது. ஒன்லி பேப்பர், ஓர்டிங்ஸு, சேனலோடைய அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ சோஷியல் மீடியா அதிலலாம் பெரிய இதில் செல்ஃப் ப்ரொமோஷன்றது அப்போல்லாம் நிறைய கிடையாது. ஓகே. நாட் ஓன்லி இன் ஆக்டிங், அதாவது டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் கேமரா ஒர்க்கு தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது எங்கள் சிஜியை வந்து இது என்ன சாஃப்ட்வேர்னு கேட்டிங்க, அப்போ உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கு. இது எப்படி இது அது எனக்கு ஒன்றுமே புரியல. இது ஒன்று நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா இல்லை எப்படி? அது இல்லை, இன்ட்ரெஸ்ட்டு தான். இப்போது நீங்கள் ஒரு இடத்துல ஒரு டைரக்ஷனில் இருக்குள்ள கேப்டன்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு விஷயம் தெரியாமல் உங்ககிட்ட வந்து கேமராமேன் இது என்ன அப்படின்னா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இது இப்படி இருக்குது, ஏன் பண்ண முடியாது, இதனோட இது என்ன, ரேஷியோ என்ன, இதனோட இது என்ன, இந்த டெக்னாலஜி இந்த இது இருக்குது, இதில் ஸ்பெஷல் இதில் இருக்குது, இதை பண்ணுங்க அப்படின்றது வேலை வாங்குற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு தேவையில்லை. பட் அதனுடைய டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சால் தான் அடுத்தவங்களை வேலை வாங்க முடியும். அதுக்காக பேசிக்காக நான் படிக்க போய் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டீப்பாக உள்ள போவோம். பட் எதுலையுமே நான் இப்போ ஒரு கேமரானா கேமரா ஆப்ரேட் பண்ணோம், நம்ம ஒரு கேமராமேன் ஆகணும்னு கிடையாது. பட் வேலை வாங்குற அளவுக்கு தெரியும். அது என்ன விஷயன்றது தெரிஞ்சு. ஆமாம். என்ன இன்னைக்கான இது விஷயங்கள் என்ன, ஒவ்வொரு கேமரா இன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி வைஸாக எல்லாம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் என்ன ஃபியூச்சர் அப்படின்றத நான் ஸ்டடி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ட்ராவல் பண்ணி
சூப்பர் சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு செலிபிரிட்டியை வந்து இன்னைக்கு வெல்கம் பண்றது நம்ம கடுப்பேத்துறார் மயிலாடுக்கே வந்து ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா பன்முகத்தன்மை கொண்டிருக்கீங்க நீங்க. இது ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி நம்ம ஷோக்கு. நம்ம ஷோ வந்து பார்த்துருக்கீங்களா? அதை பார்த்துருக்கேன், நீங்கள் லிங்க் லிங்க் அமிச்சா பார்க்குறேன்றாப்புல. சரி ஓகே. நம்ம ஷோ வந்து நான் சொல்லிடுறேன், கடுப்பேத்துறார் மயிலாட். அதுக்குன்னு கடுப்பெல்லாம் ஏற்ற மாட்டோம். நம்ம ஷோவில் வந்து ஒரு 3 சுற்றுகள் இருக்கும், 3 ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து ஃப்ளாஷ்பேக்கு, செகண்ட் ரவுண்டு பதில சொல்கிறா, தேர்ட் ரவுண்டு வந்து வச்சு செய்வோன்னு ஒரு ரவுண்டு. கவலைப்படாதீங்க, வச்சு செய்ய போறீங்க. இல்லை இல்லை, நீங்கள் தான் என்ன வச்சு செய்வீங்க. அப்படிங்களா? வர கெஸ்ட்டு தான் நம்மள செய்வார், அதனால் ஜாலியாக தான் போவோம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம போயிடலாமா? போலாங்க. ஓகே. ரெடியாக இருக்காம ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அப்படியே நடமாடும் ஒரு புத்தகமாக இருக்காரு. சரி ஓகே, நிறைய விஷயங்களை அவர்கிட்ட வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். மக்களே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாமா? இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட், ஃப்ளாஷ்பேக். சுந்தர் அண்ணாமலை, சொல்லுங்க உங்களுடைய பாதை, கடந்து வந்த பாதை. கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு அப்படியே கூத்துப்பட்டறை ஜாயின் பண்ணேன். கூத்துப்பட்டறையில் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் ஆக்டிங்கில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ராவல் பண்ணக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள். ஃபஸ்ட்டு முகம்னு நாசர் படத்தில் தான் நான் முகத்தை காட்டினது. ஓகே. அதுக்கப்புறம் நாம்ன்ற ஒரு படத்தில் நாயகனாக நடித்தது. சூப்பர் சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருந்தது. ஸோ நமக்குள்ள இப்போ இருக்கிற மாதிரி அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும், சில விஷயங்கள் தேடல்கள் அப்போ வந்து ஆக்டிங்கில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ அடுத்த விஷயங்கள் சேனல் சைடு இந்த மாதிரி விஷயங்கள் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு இறங்கக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆக்டிங் கொஞ்சம் அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் ப்ராஜெக்டில் நிறைய பண்ணி சேனல் விஜய் டிவியில் நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து சன் டிவியில் பண்ணேன். அடுத்து ஜீதா. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி டாப் மோஸ்ட் சேனல்ஸில் வந்து ஹெட்டாக உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நிறைய கான்ட்ராக்ட் இருக்குள்ள அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் படங்கள், அது ஆசைகள் நிறைய இருக்குல்ல, வாழ்கிறது ஒரு இது எல்லாத்துலேயும் அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம். நம்ம ஒன்று மட்டும் ட்ராவல் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் கனவாகவே போயிடக்கூடாது, வேடிக்கை பார்த்த விஷயமாகவே இருக்கக்கூடாது. இறங்கி ட்ராவல் பண்ணி பார்த்துடணும். அது வந்து தப்போ ரைட்டோ லாஸோ கெயினோ அது வேறு விஷயம். ஸோ ஒரு விஷயங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணோம், ஒரு அமௌண்ட்டை சேர்த்துவேன். அந்த அமௌண்ட்டில் அடுத்த விஷயம் என்ன இருக்கோ அதுக்கு டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய இது. ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு, ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் சரி, ஷோஸுக்கெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷன் பண்ணி. ஆமாம், அந்த மாதிரி தான். நான் கேம் ஷோஸ் ஃபுல்லாகவே இது பண்ணியிருக்கேன். ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு விஜய் டிவியில் இறங்கினது வந்து ப்ரொடக்ஷனில் தான் இறங்கினேன். அவுட் சோர்ஸ் ப்ரொடியூசர். ஓகே ஓகே ஓகே. அவுட் நான் ஆண்டனி சார் எல்லாம் ஒரு ஸ்டேஜ். ஓகே ஓகே. செம்ம. நீ என்னன்னா கொஞ்சம் முன்னாடி வந்தது. ஸோ அந்த மாதிரி டோட்டலாக ஷோஸ் பண்ணது. அது ப்ராப்பராக அதுலேயும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணல. அடுத்தது ஷேர் மார்க்கெட் அப்படியே தாவிக்கிட்டே இருப்பேன். ஷேர் சாரியா? ஆமாம். இப்போ வந்து ரீசெண்டாக சினிமா விட்டு வெளியே போய் இன்னொரு இது வேறு. ஆமாம், டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸ் வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ராவல் போயிட்டே இருக்கும் நமக்கு. சூப்பர் சூப்பர். பட் ஆனால் இப்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ பேக் டு பவலியன்ற மாதிரி திரும்ப ஆக்டிங் வந்திருக்கேன். ஆமாம், எஸ் பார்த்தேன். நீங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து நல்ல ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா அதில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இன்னொருத்தர் பண்ணுறாரு, அது நான் தான். செல்ஃப் ப்ரொமோஷன் நீங்கள் சொன்னீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. செல்ஃப் ப்ரொமோஷன் மஸ்ட் ஆர்டிஸ்ட். ஓகே, அது எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. அதாவது ஒரு ட்ராவலிங் வந்து பெரிய ட்ராவலிங் அப்படியே நடந்து போகிறோன்னா, அதாவது ஒரு விஷயம் என்னுடைய ஃபோக்கஸ் வந்து என்னென்னா, உன்னுடைய லட்சியத்தை நோக்கி ஒன்று ஓட முடியலன்னா நடந்து போ, நடக்க முடியலன்னா தவழ்ந்து போ. இதுதான் என்னுடைய இது. என்னுடைய டார்கெட் வேறு, பெரிய டார்கெட்டு. ஸோ அதை நோக்கி நான் இன்றைக்கி தவழ்ந்துட்டு தான் இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் அப்படி ட்ராவல் பண்ணக்குள்ள ரொம்ப டயர்டாகிடும், ஒரு எனர்ஜி இருக்காது மென்டலி. அப்படி டயர்ட் ஆகக்குள்ள எனக்கு ரிலாக்ஸேஷன் வந்து ஆக்டிங். நேராக வந்துட்டு ஓகே, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி உங்களுக்கு. ஆமாம், வந்து ஆக்டிங் இதுட்டு அப்படியே கொஞ்சம் இதாகிட்டு, சரி கொஞ்ச நாள் அப்படியே இதாகிட்டு அப்புறமா அடுத்த விஷயம். இப்போ அந்த ஆக்டிங் பண்ணிட்டுல அடுத்தது என்ன பண்ணலான்றத மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4 months நான் ஆக்டிங்லேயே இல்லை. இந்த ப்ரொமோஷன்ஸ், அந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் இருந்தேன். அது முடிஞ்ச உடனே திரும்ப இதில் வந்து மறுபடியும் வந்தாச்சு. ஆமாம், ஓரளவுக்கு சிறப்பாக போயிட்டுருக்கு. சூப்பர் சூப்பர். சிறப்பாக முடிஞ்சிச்சு ஃப்ளாஷ்பேக். ஏன்னா ஃப்ளாஷ்பேக் வந்து நிறைய பேர் ரொம்ப சோகமாக சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லும்போது ஒரு மோட்டிவேஷனான ஃப்ளாஷ்பேக்காக இருக்குது. கண்டிப்பாக. நான் வாழ்க்கையிலன்றது நம்பிக்கை தான். சில பேர் நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒதுக்கிடணும். உன்னுடைய ஆசை, உன்னுடைய லட்சியம் உனக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? அதனுடைய என்ன கேப்பபிலிட்டியோ இல்லையோ, அது ஆசையை வச்சுட்டிங்களா அதை போட்டு இதாகிட்டு இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. என்ன, எனக்கு ஃப்ளைட் வாங்கணும்னு ஆசை,
கூட இருக்கிறவங்க சிரிப்பாங்க ஏன்ட்டு நிறைய பேர் இது பண்ணுவாங்க. ஸோ எனக்கு நடக்குதோ இல்லையா நோக்கம் பெருசாக இருக்கும். இந்த படத்தில் சாட்டைன்ற படத்தில் ஃப்ரெண்டு தான் அன்பழகன் அவர் டைரக்டர். அவர் சொல்லியிருப்பார், உங்களோட எண்ணங்கள் கூரை மேலே வைக்காதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க ஏனியன்னு. ஸோ அந்த டைலாக்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நம்ம என்ன நடக்குது செய்கிறோன்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உள்வாங்கிக்கணும், நிறைய விஷயங்கள் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதுக்கான சந்தர்ப்பங்கள் கடவுள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏற்படுத்துவாங்க. அப்போ நீங்கள் தயாராக இருக்கணும். இப்போ நடிகனுக்கு சொல்லுவாங்க, வாய்ப்பு எப்போனாலும் வரும், நீ ஒரு போர் வீரன் மாதிரி எப்பயுமே பயிற்சியோட அப்படி இதாக இருக்கணும், கிடைச்ச உடனே டக்குன்னு இது பண்ணணும் அப்படின்வாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நான் இதுன்னு கிடையாது, ஏதாவது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வரும், அதை நோக்கி நம்ம தயார்படுத்திக்கணுன்ற மாதிரி தான் இருப்பேன். ஒரு நாள் கிடைக்கும், அது ட்ராவல் பண்ணுவோம். அவ்வளோதான். சூப்பர். எல்லாத்துலேயும் தயாராக இருக்கணும். எஸ், நீங்கள் பேசுனது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இது ஒரு தனி செக்மெண்ட் மாதிரி இருந்துச்சு, மோட்டிவேஷன் ரவுண்டு மாதிரி இருந்துச்சு. சீரியஸாகவே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஓகே, நல்லா மோட்டிவேஷனாக பேசுகிறாரு அண்ணன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடந்து வந்த பாதையை மக்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறது நிறைய பேர் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் அந்த தப்பை பண்ணிட்டு அதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் தப்பு நிறைய பண்ணுங்க, தப்பு பண்ணாதான் உங்களுக்கான சரியான பாதைகள் கிடைக்கும். நீங்கள் சொல்கிறது இது நல்லா போ, இது எங்கள் பேரண்ட்ஸே என்கிட்ட சொன்னாங்க இதில் போ அதில் போன்னு நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு என்ன மனசுக்கு படுதோ அது உளுந்து எழுந்து போனால் தான் அது தெளிவான ஒரு பாதை கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் மட்டும்தான் வாழ முடியும், அடுத்தவங்களுடைய கனவுல நீங்கள் ஓடக்கூடாது. எஸ், புரியுதுங்களா? அதனால் உங்கள் வாழ்க்கை உளுந்து எழுந்து போய் ஒரு 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 விஷயங்கள் ஒரு ஸ்டேபிள் ஆகும். அப்போ ஓகே, நமக்கு இதுதான், இதை நோக்கி பண்ணுவோம், இது நம்மளுடைய தகுதி, இதுக்கு நமக்கு ஸ்டஃப் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் போக்குள்ள உங்களுடைய ஆம்பிஷனோ அதை இது பண்ணி அதை நோக்கி ஓடினீங்கன்னா உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி நன்றி, சிறப்பாக முடிஞ்சது. நீங்கள் வந்து உங்களோட கடந்து வந்த பாதையை சொல்லுங்கன்னா, நான் என் லைஃப்பில் எப்படி பாதையை கடக்கணுன்ற விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஓகே, நிறைய தப்பு பண்ணாலும் தப்புண்டான பாதை ஒரு நாடி கண்டிப்பாக கிடைக்கும். தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விஷயங்கள் தப்புன்றது தப்பு கிடையாது. இப்போ ஒரு விஷயங்கள் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தப்பாக தெரியும், ஆனால் உங்களுக்கு அது வந்து சரியாக தெரியும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு வேடிக்கை பார்க்குறவங்க வந்து புலி வந்து ஒரு மானை அடிக்குதுன்னா அது வந்து தப்புன்றத பார்க்குறோம், ஐயோ பாவம் வாயில்லா ஜீவன் அடிச்சு சாப்பிடுது. பட் புலிக்கோடைய நேச்சர் அதுதான், அடித்து சாப்பிட்டா தான் அதனுடைய வயிற்று பழப்பு போகும். இப்போ வாழ்வுன்றது நம்மளோட இது போட்டிகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அதை கடந்து நீ எப்படி இது பண்ணும். எத்தனையோ புலிகிட்ட இருந்து மான் தப்பிச்சு வருது. ஸோ அது வயிற்று பசிக்காக ஓடுது, அது உயிருக்காக ஓடுது, வாழ்கிறதுக்காக ஓடுது. ஸோ இந்த போட்டிகளில் எங்கே அடித்து பிடிச்சி இது வரேன்னா கண்டிப்பாக ஒருத்தர் ஜெயிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு நான் வந்து புலியாக இருக்கிறேன்னா மானாக இருக்கிறேன், நான் மானாக இருந்தால் உயிரை கையில் பிடிச்சி ஓடுவேன், அடித்து இது பண்ண தான். புலியாக இருந்தால் பசி இதை நான் அடிக்கணும்னு. இதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் இந்த உலகம். எஸ். ஸோ இதில் நீதி நியாயம் நேர்மை ஐயோ பாவம் இவங்க ஐயோ இவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஜெயிக்கணும்னு நீங்கள் ஓடியே ஆகணும். எஸ், நீங்கள் சொன்னது அப்புறம் தான் ஓகே தப்பே பண்ணலாம் போல எனக்கு தோணுது. தப்பு பண்ணுங்க. அதான் சரியா சொல்லியிருக்காரு, தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் தப்பை நீ சரியா செய்தால் தப்பு இல்லை சொல்லியிருக்கா அப்படி. கண்டிப்பா அதான் சொல்றேன். இந்த நம்மளுடைய மைண்டை வந்து மைண்ட் ப்ளோயிங் பண்ணியிருக்கு இந்த நம்மளுடைய பெரியவங்க எல்லாமே. இந்த சமூகமே என்னன்னா இது சரி இது தப்பு இது பண்ணாத, அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தர் உனக்கு சரின்றது எனக்கு தப்பா தோணும், புரியுதுங்களா? நீ எப்படி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இதை நீ எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ற? எஸ், நான் உனக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்து பழகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அம்மாஞ்சி மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சுருவாங்க. வாழ்க்கையில் எழுந்தோம், பொண்டாட்டி பிள்ளையை பார்த்தோம், 2 பேரும் சமைச்சோம், ஊருக்கெல்லாம் நல்ல பேர் எடுத்தோம், இப்படியே ஒரு லைஃப் ரொட்டீன் லைஃப் போயிடும். வாழ்க்கையில் ரிஸ்க் எடுங்க. எஸ், புரியுதுங்களா? அப்போ பண்ணக்குள்ள ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும் லைஃப். ஓகே ஓகே, சேனலே ரிஸ்க் எடுத்திருக்காங்க வசந்த் டிவி, நான் பண்ணிட்டு இருக்கேன்ல இந்த ஷோ எவ்வளோ ரிஸ்க்கு. கண்டிப்பாக ஓகேண்ணே, எனக்கு அதை தான் சொல்கிறேன்னே, உங்கள் ஃப்ளாஷ்பேக் எனக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்குது, உங்கள் ஸ்பீச் எனக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்குது. எனக்கு ஏதோ தெங்கச்சிக்கோ சாமிநாதன் சாரோட ஸ்பீச் கேட்ட மாதிரி கேட்ட மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு மோட்டிவேஷனலாக பேசுனீங்களே அதை வச்சு சொன்னேன். அண்ணன் வந்து சைலண்டாக இருப்பாப்புல எப்போவுமே, திடீர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோட்டிவேஷனாக இவர் பேசுவார்ன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ரொஃபைலும் எனக்கு நேற்று தான் தெரியும். இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ப்ரொஃபைல் 2-3 வாட்டி கேட்டுகிட்டே இருந்தீங்க. சரி என்ன எங்கே ஆரம்பிக்கிறது என்ன கொடுக்குறதுன்னே தெரியல. நேற்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் சரி அமைதியாக இருந்தேன், பார்த்த உடனே சரி அடித்து இது பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் சரின்னு உங்களுக்கு உட்காந்து அடித்தேன். சூப்பராக முடிஞ்சுனே ஃபஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு வந்து என்ன ரவுண்டுனா பதில சொல்கிறா அப்படின்ற ஒரு ரவுண்டு. ஒரு சில கேள்விலாம் பதில சொல்கிறான்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது, நான் மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு. ஷோவோட நேமே அப்படி தான். இந்த கில்லி படத்தில் தங்கச்சி கேரக்டர் சொல்லுவாங்களா, ரே
பதில சொல்றா அப்படின்னுவாங்கல்ல, அந்த ஒரு பேட்டர்ன்ல வச்சது தான் இந்த செகண்ட் ரவுண்ட். ஒரு சில கேள்விகள்லாம் வந்து கேட்கப்படும். அதுக்கு வந்து உங்களோட ஆன்சர் டப்பு டப்புன்னு சொன்னீங்கன்னா இந்த ரவுண்டும் சிறப்பா முடியும். ஓகே போயிடலாமா செகண்ட் ரவுண்ட் பதில சொல்றாக்கு? சொல்லுங்க. மக்களே ரெடியா இருக்காப்புல சிரிச்சவங்க அண்ணன் போயிருவோமா செகண்ட் ரவுண்டு? இது நம்மளோட செகண்ட் ரவுண்ட் பதில சொல்றா. 2003 மிஸ்டர் சுந்தர் அண்ணாமலை, அதாவது நீங்க ஒரு ஹீரோ, இப்போ வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்க. எதனால இந்த ஒரு டிரான்சிஷன், எதை மிஸ் பண்ணதுனால இது உங்களுக்கு மாறுச்சு ஃபுல்லா? பர்டிகுலராக சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஒரு விஷயங்கள் எதுவுமே நிலைய சில பேருக்கு டப்பு டப்புன்னு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்துட்டுருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் லேக் விட்டு வரும். சில பேருக்கு வராமலே போயிடும். பட் எனக்கு ஒரு வாய்ப்பு ஓப்பனிங் கிடைச்சிது. அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகள் சில விஷயங்கள்னுக்குள்ள என்னால் ஒரு வேளை ட்ராவல் பண்ண முடியலையோ இல்லை இதான்னு தெரியல. என்னுடைய ஃபோக்கஸ் அடுத்தடுத்து போயிட்டு இருந்தது. பேசிக்கலாகவே என்னுடைய இதே அதான் கேரக்டரே ஒரு விஷயங்கள் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங். எனக்கே ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னா இப்போ இந்த சீரியலே என்னென்னா ஒரே இடத்துல போகிறோம், ஒரே வீடு, ஒரே இது தரம். இப்போ இங்கே சென்னைன்னா அப்படி எனக்கு இது பிடிக்காது. இப்போ அடுத்தது என்ன படங்களா இல்லை இதா வெப் சீரியஸா அப்படின்னா வெவ்வேறு லொக்கேஷன் வெவ்வேறு இதான். ஸோ அந்த மாதிரி எனக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ சீரியல்னால் கூட ஒரே இதுனாக்குள்ளே எனக்கு போர் அடிச்சிடும். அப்போ போர் அடிச்சதுன்னா கம்மனு வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன். எதுக்குமே ட்ராவல் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு என்னென்னா அமைதியாக உட்காந்துருக்கேன்னா அடுத்த கட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சின்ன நாட்டு கிடச்சிதுன்னு வச்சுக்கோ, பிஸ்னஸ் அடுத்த கட்ட ட்ராவல்னால் அதை இது பண்ணுறதுக்கு ஒரு 3 months 4 months 6 months கூட அமைதியாக உட்காந்துட்டு இருப்பேன். ஈவன் கொரோனா வந்தது இல்லைங்களா, 3 years நான் எதுவுமே ஷூட்டிங் போகல சரிங்களா. ஓகே. எதுக்குமே போகல. பட் எந்த வேலைக்கும் போகல. எந்த அமைதியாக உட்காந்து. ஸோ என்னென்னா அமைதியாக வீட்லேயும் இல்லை, சென்னையில் தான் இருந்தேன். ஓகே ஓகே ஓகேங்களா. ரொம்ப அமைதியாக உட்காந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன அப்படின்றது தான் யோசிப்பேன். ஸோ எல்லாமே ஆமாம். ஸோ எனக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படின்றது பேசிக் சர்வைவலுக்கு ஷூட்டிங் சில விஷயங்கள்னா அது எனக்கு ஒரு திருப்தியாக இருந்தால் தான் போவேன். இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு. ஈவன் இன்றைக்கும் எனக்கு வந்து வேறு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வந்தால் பிளாக்கு இதாக இருக்காது. ஓகே. ஸோ எல்லாமே ஒரு நடிகன் அப்படின்னா இல்லை எந்த நேரத்துலனாலும் மேனேஜர் கூப்பிடுவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அன்னோன் நம்பர்லேருந்து வந்தால் எனக்கு காலை வராது, அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். ஸோ எனக்கு யார் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேனோ அவங்க மட்டும்தான் என்னால் இது பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. ஸோ எனக்கு வேணும்னா டெஃபினட்டாக நீங்கள் வருவீங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எனக்கு யார் என்ன வேணுமோ நான் தேடி போவேன். சூப்பர் சூப்பர். ஸோ இது என்னுடைய இது. ஸோ அமைதி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே ஓகே. ஒரு விஷயம் வந்து சரி இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்போது அதை விட்டு விலகிடுவேன். ஆமாம். ஓகே ஓகே. அதனால் நமக்கு அதாவது போராடுற இதுன்னா அது புதுசாக இருக்கணும், தெரிஞ்ச விஷயங்கள். இது என்னென்னா எனக்கு தாய் வீடு மாதிரி ஆக்டிங்கிறது. போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறது இங்கே வந்து உட்காந்துருவேன். ஓ ஓகே ஓகே. இப்போயும் அப்படி தான். நான் இங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்குள்ள எனக்கு ரொம்ப இதாச்சுன்னா நேராக வீட்டுக்கு போயிட்டு ஊருக்கு போயிட்டு அம்மா கூட இருந்துட்டு சாப்பிட்டு அப்படி வந்துடுவேன். ஒரு 1 week 10 days இருந்துட்டு அப்படி வந்துடுறது. ஸோ இதுதான் அந்த மாதிரி எனக்கு ஆக்டிங்கிறது. ஒரு ரவுண்ட் அப்படியே போவேன். அப்படி வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் வந்து அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்து அப்படி போவேன். பட் அந்த டச் விட்டுறக்கூடாது ஆக்டிங்ன்றதுன்றதுக்கு அப்பப்போ. சூப்பர். மத்தகம் வெப் சீரிஸில் வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருந்தீங்க. அது எப்படி, அது ஒரு டைரக்டர் மூலயமா உங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்களா இல்லை உங்களோட? மத்தகம் டைரக்டர் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாவலர்ன்ட்டு ஒருத்தர் காஸ்டிங் டைரக்டர், அவரும் டைரக்டர் தான் அவரு. ஸோ அந்த சாரை வந்து மீட் பண்ணக்குள்ள கொண்டு போய் ஒரு வெப் சீரியஸ் பண்ணுறாங்க சுந்தர் வாங்க அப்படின்னாரு. அவருக்கும் நல்லா தெரியும், நாம் இது என்னுடைய நிறைய விஷயங்கள் ட்ராவல் பண்ணது எல்லாமே தெரியும். அதனால் சரி வாங்க அப்படின்னாரு. அப்புறம் போய் டேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே தெரியும் அப்படின்னாரு. அப்படியா, சரி நல்ல விஷயம். ஏன்னா இப்போ எனக்கு இன்னொரு விஷயங்கள் என்ன, இப்போ ஜென்ரேஷன் பெரிய சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப போயிட்டு நான் இது பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு வாங்க. என்னோட தெரிஞ்ச சர்க்கிள் வந்தால் மட்டும்தான் நான் அதில் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ எனக்கு பழைய ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மூலயமா யாராவது ரெஃபரன்ஸில் இருந்தால் மட்டும்தான் நான் போவேன். ஸோ அந்த இதுக்கு அதனால் இப்போ இவர் பாவலர் சார் கொண்டு போய் டேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ள கிடாரி இதெல்லாம் பண்ணாரு பிரசாந்த் அப்படின்னு. பிரசாந்த் சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஐயோ தெரியுமே சுந்தர் அப்படின்னால எனக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பி. சரி அப்படின்ட்டு இப்போது இது பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1 year நான் அந்த இதை ஃபாலோ பண்ணேன். அவங்க அப்பப்போ நைட்டில் தான் மேக்ஸிமம் ஷூட் இருக்கும். அப்படி இப்படின்னு தள்ளி போயிட்டுருக்கோம். அப்போது நான் இது பண்ணக்குள்ள நமக்கு என்ன தெரிஞ்ச ஒரு 4 ப்ராஜெக்ட் 4 பேர் தான் இருக்கும். அவங்கள மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். ஃபோன் பண்ணுவேன், சார் அந்த மாதிரினா இல்லை சொல்கிறேன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 1 yearக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, சரின்னு போனேன். அதுக்கப்புறம் பார்த்து இது கிடைச்ச வாய்ப்புகள் தான். சூப்பர் சூப்பர் அந்த இதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருக்காங்களானே மத்தகம் செகண்ட் வர மாதிரி அவர்கிட்டையும் தொடர்பில் இருப்பேன். நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ தான் மெயின், கான்டாக்ட்ஸ் அண்ட் ஃபாலோ தான்.
ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச 4 பேர்னா கூட 4 பேர் ப்ராப்பராக இன்ன வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆரம்பத்துல இருந்த ஆட்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். அதாவது ஆக்டிங் ஒரு சைடு விட்டுருங்க, இன்னும் நிறைய இருக்குது, அதை பற்றி பேசுவோம் வாங்க. நீங்கள் வந்து இந்த ரியாலிட்டி ஷோஸோட ஸ்டேஜிங் டைரக்டராக வந்து நிறைய இது வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணி அங்கேயே ஸ்டேஜ் டைரக்ஷன் பண்ணி நிறைய பண்ணியிருக்கீங்க. அதோட ஃபீல் எப்படி இருக்கு? கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு நான் ஃபஸ்ட்டு விஜய் டிவியில் தான் நான் ஆரம்பத்தில் அந்த 2006-07 அந்த ரேஞ்சு தான். ஆண்டனி சாரோட ட்ராவல் பண்ணியிருந்தீங்க. நான் ஆண்டனி சாரா? அவரு கூட ட்ராவல் பண்ணல. அவர் மாதிரி நான் ஒரு ஓகே, ஒரே பேட்ச் ஆக்சுவலாக. கொஞ்சம் அவர் சீனியர். ஓகே 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 ஓகேங்களா. அவர் 2002 நீயா நானா ஸ்டார்ட் ஆச்சு நினைக்கிறேன். ஸோ அந்த இது ஸோ அந்த நான் எக்ஸாம்பிள் அவருக்கு சொன்னேன், அவுட் சோர்ஸ் ப்ரொடியூசர். ஸோ பில் வாங்குறதுக்குள்ள நானும் அவரும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே ஓகே. ஆமாம், செகண்ட் ஃப்ளோரில். ஸோ இந்த மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபிக்ஷன்றதுக்கும் நான் ஃபிக்ஷன்றதுக்கும் இதாக இருக்கும். இப்போ நான் ஃபிக்ஷன் அப்படின்னா வச்சுக்கோங்க, ஆக்சுவலாக வருவாங்க. இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி தான், என்ன பேசுகிறோம் என்னன்றதே இருக்காது. ஆன் ஸ்பாட்டில் ஸ்பான்டனியூவாக வர்றது தான். ஸோ ஒரு கேமாக இருந்தாலும் சரி, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது. பட் மேசிவ் பட்ஜெட் இதெல்லாம் இருக்கும், செட் பேஸ்டு எல்லாம் போனீங்கன்னா. ஓகே ஓகே. ஸோ அதுக்கான இப்போ நம்ம நார்மலாக இருக்கிறவங்க ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அது ஒரு 100-120 பேர் அந்த மாதிரி பெரிய லெவலில் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ரியாலிட்டி ஷோஸ் எல்லாமே இந்த இது கொஞ்சம் அது ஒரு இது. யூஸ்வலாக நம்ம ஒரு டேரக்டரை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ இது பண்ணேன். அப்போ உட்காரக்குள்ள சுந்தர் என்னாலாம் ஒரு மானிட்டரை வச்சு இது பண்ண முடியல, நீ எல்லாம் 13 மானிட்டர் வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறல. ஸோ நம்ம யூஸ்வலாக ஒரு மானிட்டர் தான் பார்ப்போம். நம்ம இது வந்து கிட்டத்தட்ட அதாவது 13 கேமரா செட்டப்பு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது இருக்கும். ஸோ அது வேற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆமாம். ஸோ அந்த ஃபீலுக்காக அது கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் வெறும் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இங்கெல்லாமும் போயிட்டு வந்தாச்சு. கண்டிப்பாக. எதுக்கு ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு? ஆமாம், ஹைதராபாத்தில் வந்து ஒரு உங்கள் திறமையை இங்கே நீங்கள் வெளிப்படுத்தாமல் எதுக்கு ஸ்டேட் டு ஸ்டேட்லாம் போகிறீங்க? அது ஹைதராபாத்தில் நான் வந்து ப்ராஜெக்ட் விஷயமா போயிருந்தேன். இப்போ அங்கே பக்கத்தில் தான் நான் தெலுங்கு எல்லாம் கற்றுக்கிட்டது. ஓகே ஓகே. ஸோ நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு என்வரன்மெண்ட், டிஃப்ரெண்ட் ஒரு இதாக இருக்கணும். அந்த மாதிரி ஹைதராபாட்டும் ஒரு சூழ்நிலைக்கு அங்கே போயிட்டு ஒரு 2.5 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வரக்குள்ள தான் இங்கே ஆக்சுவலாக இங்கே ஷோஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணது இது பார்த்தீங்கன்னா இங்கேயே சன் டிவியில் பண்ணக்குள்ள செட் பேஸ்டு இருக்கும். எல்லாத்தையும் இங்கேயே அரேஞ்ச் பண்ணுவாங்க. தமிழ், தெலுங்கு இதெல்லாம் ஒரே செட்டை போட்டு அவங்கவுங்க கண்டஸ்டன்ட் வந்து அழைச்சிட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணி இங்கே எடுப்பாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி நான் அங்கே போய் நான் பண்ண கிடையாது. ஓகே ஓகே. பட் நான் பர்சனலாகவே நான் வந்து ஃபில்ம் வந்து மூவி ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணுறதுக்காக நான் ஹைதராபாத்தில் வந்து யூசுப் குடா செக் போஸ்ட்னு இருக்கும், அங்கே தான் ஒரு 2 இயர்ஸ் நான் அங்கே ட்ராவல் பண்ணது. ஸோ அங்கே தெலுங்கு இண்டஸ்ட்ரிலையும் ஒரு பெரிய ட்ராவல் இது பண்ணேன். பட் கன்னடா போல. கன்னடா என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரெண்டு ஒரு பெரிய ஒரு லெவலில் இருக்கான். ஸோ நம்ம வந்து என்னுடைய கிராஃபே பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும். ஒன்றும் 5 ஸ்டார் ஹோட்டலில் தூங்குவேன், இல்லைன்னா இல்லாமல் ஃப்ரெண்ட் ரூமில் தூங்குவேன். பஸ் ஸ்டாண்டில் படுத்துருக்கீங்க? ஆமாம், பஸ் ஸ்டாண்டில் படுக்கிறன்றதோட நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே. இப்போ கூட ஏதாவது இதாச்சுன்னா நேராக ஏசி பஸ்ஸை பிடிப்பேன், நேராக மகாபலிபுரம் போவேன். இல்லைன்னா போயிட்டு அங்கே கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்த்து திரும்ப இன்னொரு ஏசி பஸ் இருந்துச்சுன்னா பிடிச்சி நேராக வந்துடுவேன். ஆகா. ஸோ இந்த மாதிரி டேஞ்சரான ஆள் போலயே அமைதியாக உட்காந்துருப்போம் தூங்கிட்டு. ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேச மாட்டேன், எப்பயுமே தூங்கிட்டு தான் இருப்பேன். சுந்தர் டேரக்டர் சொன்னார், சுந்தர் என்ன சுந்தர் எப்பயும் தூங்கிட்டே இருக்கிற? ஆமாம் தூங்கிட்டு இருக்கேன். ஆனால் பேசினா ஏதாவது பிரச்சனைகள் வரும், கான்ஃப்ளிக்ட் வரும். எதுக்கு நம்ம சிவனேன்னு வரும். இது வந்து அப்பப்போ வந்துட்டு போகிறேன். இந்த இடத்த எல்லாமே நல்ல பேராக எடுக்கணும். அப்போ நல்ல பேர் எடுக்கணும். ஒரே ஒரு விஷயம், ஷார்ட் பிரேக் டைமில் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுப்பீங்க, அமைதியாக இருப்பேன். அதையும் வந்து கேட்குறாங்க. பிரேக் டைமில் ரெஸ்ட் எடுக்கிறதே வந்து கேட்குறாங்களா? அதனால் நான் அமைதியாக உட்காந்ததுன்னா பேச தோணும். பேசினாங்கன்னா சில விஷயங்கள் நிறைய நான் கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு நான் தப்பாக போயிடும். ஓகே ஓகே. ஓகேங்களா. நீங்கள் தெரிஞ்சதை பேசுவீங்க, பட் ஒன்று ரொம்ப பேசுகிறான் என்ன ஓவர்ன்ற மாதிரி இருக்கும். இல்லையா அப்படின்னக்குள்ள என்ன இது ஏதாவது ஒன்று இதாகும். இல்லை பேசுகிற ஆப்போசிட் பார்ட்டி இது நம்ம இதுதான் நம்ம நிறைய விஷயங்கள் ட்ராவல் பண்ணாலும் இல்லை இதுதான் ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம். இல்லைன்னு அவங்க இன்மெச்சூரிட்டி தானமாக பேசக்குள்ள எனக்கு அதனால் நிறைய வாயை விட்டானே தேவையில்லாமல் பார்த்துக்கு. அதனால் ஒன்று கண்ணை திறந்துட்டு இருந்தால் தான் பிரச்சனை. அமைதியாக கண்ணை விட்டு அமைதியாக படுத்துகிறோம். தேவைன்னா கூப்பிடுவாங்க, வரக்குள்ளே ரெடி ஆகிட்டு போவோம், அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் அமைதியாக நிறைய விஷயங்கள் விலகி சைலண்ட்டாக அப்படி இருக்கும்.
ஓகே. இப்போ ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் இருக்கு. இதுதான் கான்ட்ரவர்ஷியல் இல்ல 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 இனிமேட்டு தான். அவுட் சோர்ஸ் ப்ரொடியூசரா இருந்திருக்கீங்க. ஆமா. சேனலுக்கு 2-3 சேனல்ல இருக்கீங்க. ம். யாராவது பேமெண்ட் இப்போ தரேன் அப்போ தரேன் இப்போ இது கழிச்சு வாங்க இது கழிச்சு வாங்கன்னு ஏதாவது இல்ல நான் கிடைச்சது உண்டா? நான் பண்ணது எல்லாமே ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான். ஃபர்ஸ்ட் விஜய் டிவி. விஜய் டிவி இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஒன்ஸ் முடிஞ்சதுன்னா அந்த டேட்டு கரெக்டாக 45 டேஸோ 30 டேஸோ கரெக்டாக நமக்கு வந்துடும். ஓகே ஓகே. ஸோ அடுத்தது சன் டிவி. சன் டிவிலையும் கரெக்டாக இது பண்ணிவிடுவாங்க. ஓகே. ஜீ தமிழ் அப்படின்னக்குள்ள அவங்களும் அந்த ஸோ நான் கார்ப்பரேட் லெவலில் செகண்ட் கேட்டகரி தேர்ட் கேட்டகரி சேனலுக்கு நான் போகல. ஓகே ஓகே. இது பண்ண கிடையாது. அதனால் எனக்கு கரெக்டாக சேனல் சைடு இதாக அதே கரெக்டாக ஆமாம் பேமெண்ட் அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே அப்போல்லாம் சன் டிவி விஜய் டிவியில் இருக்கலாம் எனக்கு வீக்லி 2,45,000 எனக்கு ஒரு எபிசோடோடைய இது. ஆக்சுவலாக இன்றைக்கி 1,00,000 1,50,000 இன்றைக்கி எவ்வளோன்னா 1,50,000 2,00,000 வாங்க என்னது இவ்வளோதான் அப்படின்னு கிட்டத்தட்ட 2006 நான் ஒரு எபிசோடுக்கு வந்து 2,45,000 தான் எனக்கு ஒரு எபிசோடுக்கான காஸ்ட்டு. ஸோ வீக்லி நான் வரக்குள்ள எனக்கு வேற ரேஞ்சு. ஸோ ஓகே ஓகே அப்படி இதானது ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு பக்காவாக யார்ட்டையும் போய் பேமெண்ட்டு நிற்க இதில்லை. அதே மாதிரி வரலைன்னா கூட நான் டோட்டலாக ஓகே. நீங்கள் 2006 2.45 வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் எதுக்கு மகாபலிபுரத்து ஏசி பஸ் நீங்களே ஒரு ஏசி பஸ் வாங்கி வச்சிடலாமே வீட்டில், அதிலே நீங்கள் போயிட்டு நீங்கள் அதிலே வரலாமே. நான் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வாங்கினேன். அடுத்தது வந்து ஜைலோ வாங்கினேன். இப்போ வந்து என்கிட்ட பாலினோ இருக்குது. ஆமாம் 2012 எண்டு 13 வாங்கினது. ஸோ அது ஊரில் இருக்குது. ஸோ எனக்கு இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் அது இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணால் என்னுடைய இன்கம் ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னுடைய லிவிங் ஸ்டைலில் நான் மாற்றுறேன். நம்ம நிகழ்ச்சியில் இப்போது இந்த 2 கொஸ்டின் நான் கேட்பேன். எப்போவுமே டிஃபால்ட்டாக இருக்கும் இந்த 2 கொஸ்டின். சரிங்களா? தெரியல. லைஃப்லேயே கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்னா ஒருத்தவங்களோட விஷஸாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு கிஃப்ட் மாதிரியான ஒரு விஷயங்களாக கூட இருக்கலாம். அன்எக்ஸ்பெக்டடாக ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை இவங்ககிட்டேருந்து ஒரு விஷயம் இல்லை ஒரு கிஃப்ட்டோ கிடைக்குமோன்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவீங்க? லைஃப்லேயே கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். நீங்கள் சொல்கிறது லைஃப்பில் பெரிய கிஃப்ட்டுன்னா எல்லாமே நீங்கள் சொல்கிற காமன் கொஷின் தான். நானும் காமனாக தான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த இது கொடுக்குறாங்க அப்படின்னாக்குள்ள ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட தான் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டோ ஒரு 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 விஷயங்கள் இதாகும். இதுதான் நேச்சர். உங்களுக்கு ஒரு விஷயங்கள் எனக்கு இதாகணும்னா நான் உங்ககிட்ட ஒரு இதை கொடுத்து ஒரு விஷயங்கள் கவர் பண்ணுறது தான். ஓகேங்களா? இப்போ ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு கிஃப்ட்டாக நீங்கள் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சார், கலாநிதி மாறனே ஒரு ரஜினிகாந்துக்கு ஒரு காரை வாங்கி கொடுக்குறேன்னா அடுத்த கால் ஷீட்டுக்காக இருக்கலாம். டைரக்டருக்கு ஒரு இதை வாங்கினா கிஃப்ட் இது ஐயோ இது தேவையில்லாமல் ஒரு 2.5 கோடி ரூபா இது உங்களுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் போலித்தனமான இது. உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பேன். அந்த கிஃப்ட் மாதிரி 100 மடங்கு நான் எதிர்பார்ப்பேன். ஓகே ஓகே ஓகேங்களா. ஸோ இது வந்து இதுதான் இது எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க கொடுக்குறாங்க அப்படின்றது நான் அது பெருசாக எடுத்துக்கிறதும் இல்லை, எனக்கு ஞாபகமும் இல்லை. தான் இல்லை ஒரு பர்சனாக கூட இருக்கலாம் உங்கள் லைஃப்பில். அந்த பர்சன் சொல்கிறது நானும் நார்மலாக எல்லாம் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு எங்கள் அம்மா. சூப்பர். ஓகே. லைஃப்லே பட்ட ஒரு மோசமான ஒரு இன்சல்ட், பட் ஆனால் இப்போ அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது லைஃப்பில் இப்போ நம்ம திரும்பி பார்த்தா ஒரு காலத்தில் நம்மளை இப்படி பண்ணானுங்களே அட போடா அப்படின்ற மாதிரி இப்போ சலிப்பு தட்டுறோம். ஒரு இன்சல்ட் லைஃப்பில் மீட் பண்ண ஒரு இன்சல்ட். நீங்கள் பர்டிகுலராக எல்லாருமே ஒரு ஸ்டெப்புன்னு அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்சல்ட் இதாக இருக்கும். எனக்கு வந்து டே டு டே நிறைய இன்சல்ட் இருக்குது, நிறைய இது இருக்குது. டே டு டேன்றதோட ஒரு எதான் சொல்கிறேன், என்னுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. ஸோ பர்டிகுலராக இதுன்னு இது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஐயோ இவன் பேசிட்டானே அப்படின்னோடனே அடுத்தது நான் ஏசி ரூமில் இருக்கேன், எனக்குன்னு ஒரு தனி இது இருக்குது. ஆமாம் நம்ம கேரவான் இருக்குது அப்படின்றது லைஃப் ஸ்டைலும் இல்லை. அடுத்த வாய்ப்பு கேட்கல அவன் அசிங்கம் பண்ணானன்றது நம்ம சினிமாவில் எல்லாமே அசிங்கம் மட்டும்தான். அதனால் நிறைய விஷயங்கள் பார்த்து நீ அந்த கேரக்டர் அந்த இடத்துல இருக்க, நீ அதை பேசுகிற, நான் இந்த இடத்துல இருக்கேன். சப்போஸ் நாளைக்கு வந்தேன்னா நீ என்கிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போது அசிங்க அவமானங்கள்னு அதை நினச்சி ஒரு இடத்துல உட்கார முடியாது. நான் அதை சாதிச்சுட்டு மேலே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனை இகழ்ச்சியும் பண்ணக்கூடாது. உன்னுடைய இது மைண்டில் வச்சுக்கோ. பட் மைண்டில் கூட வேண்டாம், அந்த விஷயங்களை வந்து எரேஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு அது உதவி பண்ணும். ஏன்னா மைண்டை நான் எப்பயுமே நிறைய விஷயங்கள் ஜங்க் கார்பேஜ் மாதிரி உள்ளே வச்சுக்க மாட்டேன். ஒரு இது தேவையா
தேவையில்லையான்றது தான் என்னுடைய விஷயங்கள். வேணுமா வேணாமா, வேணான்னா எவ்வளோ பெரிய லாபமாக இருந்தாலும் ரேஸ் பண்ணிவிடுவேன் வேண்டான்ட்டு. வேணும்னா எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி, எனக்கு அதான் ஒரு எல்லாத்துக்கும் செல்ஃபிஷ் இருக்கும். வேணும் அவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நம்பிடும், சரி ஓகே அடுத்த இது வரும் அப்படின்றதுனா நான் இது பண்ணிட்டு போவேன். எஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த நெகட்டிவ்ஸ், இந்த அவமானங்கள்லாம் வந்ததா ஓகே அவ்வளோதான் போ ஓகே ஓகே அப்படின்ட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அது வந்து எனக்கு அது யோசித்து பர்டிகுலராக சொல்கிற அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு அவமானமும் பட்டிருக்கேன், அந்த அளவுக்கு இதாகவும் இருக்குது. ஸோ பர்டிகுலராக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நான் மைண்டில் வச்சுக்கிறது. இவர் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, சப்போஸ் நான் இவர் இப்போ இன்சல்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இவர் நடந்துக்கிற விதம் வந்து நானே ஒரு ரோல் மாடலாக எடுத்துப்பேன் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணுறாப்புல. இல்லை இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு இதுதான் ஓகேங்க, அவ்வளோதான். சிறப்பாக முடிஞ்சு பதிலாக சொல்கிறா ரவுண்டு. நன்றி. முடிஞ்சிருச்சுங்களா? சிறப்பாக முடிஞ்சு. இப்போ வந்து தேர்ட் ரவுண்டு தான் முக்கியமான ஒரு ரவுண்ட். நம்ம கடுப்பேற்றுறாரு மயிலாடில் வச்சு செய்வோம் அந்த ரவுண்டு பேர். அந்த ரவுண்டோட நேச்சர் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கேட்பேன், சுந்தரண்ணா இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஷோக்கு வந்திருந்தீங்க, நம்ம ஷோ எப்படி இருந்துச்சு, நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு ஒரு விசில் சவுண்டு கொடுப்பேன். பாசிட்டிவாக சொல்லுவீங்க, நீங்கள் சொல்லிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு விசில் சவுண்டு கொடுப்பேன், நெகட்டிவ். இப்படியே விசில் சவுண்டு மாற்றி கொடுப்பேன், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு போயிட்டே இருக்கும். அந்த ரவுண்டோட பேட்டர்ன் வந்து இதுதான். விளையாட ரெடியா? ஓகே ஓகே, எல்லாத்துக்கும் ரெடியா? களத்தில் இறங்கியாச்சு. என்ன செய்ய போறாப்புலன்னு தெரியல, வச்சு செய்வோம்ல. சும்மா அண்ணன் பேர் என்னன்னு கேட்டதுக்கே ஊர் வரைக்கும் போயிட்டு வந்தார் ஏசி பஸ்ஸில். வச்சு செய்வோம்ல, என்ன நம்மளை வச்சு செய்ய போறாருன்னு தெரியல. மக்களே, மிஸ்டர் சுந்தர் அண்ணாமலை அவர்கள் ரெடி ஆகிட்டாப்புல. நம்ம தேர்ட் ரவுண்ட் போயிடுவோமா? இது நம்மளோட தேர்ட் ரவுண்ட், வச்சு செய்கிறோம். சுந்தர் அண்ணாமலை அவர்களே, இவ்வளோ நேரம் வந்து நம்ம கடுப்பேத்துறாரு மயிலாட் ஷோக்கு வந்துருந்தீங்க. நம்ம ஷோ எப்படி இருந்துச்சு, நான் எப்படி பண்ணேன் அப்படியே ஆடியன்ஸுக்கு சொல்லுங்கள். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. உங்களுடைய அப்ரோச், அந்த ஒரு மென்மையான ஒரு இது வந்து இதாக ஒரே ஒரு விஷயம் என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது. என்னென்ன கேள்வின்றது முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிடுறீங்க. அதோட பார்த்தீங்கன்னா உட்காரக்குள்ள ஒரு ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ்ன்றது ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னா ஷோன்னா ஓ அப்படியா அப்படின்றது இல்லாமல் ஓ அப்படியா அப்படின்னு அது ரொம்ப கேவலமாக இருக்கிற மாதிரி. ஆனால் சில விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அந்த துணி ஒருத்தர் சில பேர் அப்படி இப்படின்றது இருக்குல்ல, அப்படி இல்லாமல் அந்த மாடுலேஷன் மீன் துணின்னு அந்த மாடுலேஷனில் மிரட்டுறீங்களா உங்களோட இது ஓகே. அந்த ஆங்கருக்கான அத்தனை அம்சமும் இருக்குன்றது நினைக்கிறேன். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆங்கர்ன்றது ஒரு ஒரு நேச்சுரலாக உள்ளேருந்து வரணும், ஸ்பான்டனியாக அடிக்கணும். அந்த விஷயங்கள் உங்ககிட்ட எதுவுமே இல்லையே. இப்போ டிடின்னு ஒரு இன்ன வரைக்கும் ஆங்கர் வந்து டிடின்னு ஒரு விஷயம் இருக்கு. டிடி பொதிகையா, திவ்ய தர்ஷினி, விஜய் டிவி, டிடி அக்கா, ஆண்டனி. அது ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் பேசக்குள்ள ஸ்பான்டனியாக சில விஷயங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கொஷின் ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயங்கள் அப்படி இது பண்ணும். ஸோ சர்ப்ரைஸ் பண்ணும். பண்ணிட்டேன் பாருங்க. அந்த இப்போ நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா, எப்படின்னா ஒரு காமனாக உட்காந்துக்கிட்டு என்னை பற்றிய சில விஷயங்கள் நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயங்கள் எனக்கும் மனசு கொணாமல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் இன்றைக்கி இருக்கிற இது. சில டிவிலெலாம் போனீங்கன்னா கேவலமாக இது பண்ணிவிட்டு அப்படி ஒரு நாகரிகம் இல்லாமல் இது பண்ணுவாங்க. அது என்னன்னு டிஆர்பி ரேட் ஏற்கிறதுக்கு. எதில் நான் எப்படி பண்ணேன் மக்கள்கிட்ட, இது நெகட்டிவா? நெகட்டிவ் தான். பாசிட்டிவ் முடிச்சிட்டீங்க. நெகட்டிவா அதான் திட்டி எந்த விசில்னே தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுது. ஆனால் ஆல்மோஸ்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும். நான் எப்படி பண்ணேன் நெகட்டிவாக சொல்லுங்களேன். அதுதான் நெகட்டிவாக தானே சொல்கிறீங்க என்னை வந்ததுலேருந்தே. எப்போ பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க? இப்போது நீங்கள் அந்த ஒயிட்டு இருக்குல்ல, எதுக்கு இந்த ஒயிட்டு நீங்கள் எத்தனை பேட்டி எடுத்திருப்பீங்க? நான் வந்து ஒரு 20 கிட்ட. 20 இது இந்த பிளாக் மெர்ஜ் ஆகுது இல்லை சார், இந்த க்ரீனு இந்த இதெல்லாம், இந்த பிளாக் பேண்ட்டு எனக்கு தெரியாது என்ன என்வரன்மெண்ட்னா பிளாக் போட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாமே இருக்குல்ல, ஒரு ஃப்ரேம் வச்சா இது நல்லா இருக்குமா? ஒரு ஆங்கர்ன்றது அப்படி உங்களை பிரகடனப்படுத்திக்கணும், வேற லெவலில் இருக்கணும். பிரகலாதாவா? பிரகடனப்படுத்திக்கணும் அண்ணா வந்து வேற லெவலில். அந்த செஸ் விளையாட அப்படி அந்த தம்பி நினச்சிட்டாங்க. உங்களை வெளிப்படுத்திக்கணும். ஒரு நடிகர் அப்படின்னக்குள்ள சம்திங். இப்போ நீங்கள் ஒரு கெஸ்ட்டு இங்கே வந்துட்டு போய்டும், இந்த சீட்டில் வந்து இன்றைக்கி வருவாங்க நாளைக்கு ஒருத்தர் இதுனா, ஆனால் அந்த சீட்டில் எப்பயுமே இருக்கணும். ஸோ உங்களை எந்த அளவுக்கு பண்ணுமோ, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை கிடையாது. இப்போது ஒரு இது இந்த பிளாக் இருக்குல்ல,
இந்த நீங்கள் கீக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அந்த ரெட் கலரில் அந்த இருக்குல்ல, இவன் அந்த பேக்ரவுண்ட் அந்த பிரிக்ஸ் இதெல்லாம் அந்த இந்த சோஃபா பிளாக்கு அந்த இது இந்த ஒயிட் ஷூ வேற அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்கு, வேற மாதிரி இருக்கு உங்களுக்கு. நான் ஆங்கருடைய சென்ஸ் சாதாரண விஷயம் கிடையாது. நான் வந்து இங்கே கொண்டு போயிடுவேன், இது வேற லெவலில், இது நீங்கள் பண்ணி 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 உங்களுக்கு வேற லெவலில் இதாகிடுச்சு, வேற இதாக இருக்கு. நல்லா அந்த சென்ஸ் பயங்கரமாக இருக்கு உங்களுக்கு. அது எப்படி அனுபவம்னு நினைக்கிறேன், பை எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், அதான். ரொம்ப நன்றி. சிறப்பாக போச்சு. நன்றி. நான் இதை கலாச்சி விட்டேன். ஜாலியாக தான் போச்சு, ஜாலியாக தான் போச்சு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் கேளுங்க அதே மாதிரி. நான் எவ்வளோ நேரம் நான் ஷோக்கு வந்தேன், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சேம் மிசில் சவுண்டு. வாங்க வாங்க வாங்க. இப்போ எத்தனையோ பேர் நீங்கள் இன்டர்வியூ எடுத்துருக்கலாம். ஆமாண்ணே. பட்டு இது என்ன எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு தெரியல. அது உங்ககிட்ட கேட்டு உங்கள் ஃபீல், உங்களோட ஃபீல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு அனுபவமாக இருக்கும். எனக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு இதாக இருக்கும். நெகட்டிவும் இருக்குது, அந்த நெகட்டிவும் சொன்னீங்கன்னா அதுவும் நான் திருத்திப்பேன். எஸ், கண்டிப்பாக. ஓகேங்களா? அதனால் இப்போ முதல்ல ஒன்றா உங்ககிட்ட இது பண்ணுறேன். சுந்தர் அண்ணாமலை அவர் எப்படி பாசிட்டிவ் அப்படின்னா ஓகே, அவ்வளோ பெரிய விஷயம்லாம் வேணாம், லைட்டாக கொடுங்க. சுந்தர் அண்ணாமலை அவர் வந்து எனக்கு இந்த பாண்டியன் ஸ்டோர் மூலியமாக தான் தெரியும். நான் சீரியல் பண்ணிகிட்டு இருக்கோம், அது மூலியமாக தான் வந்து தெரியும். ரொம்ப பொலைட்டான ஒரு பர்சன், யார்ட்டையுமே வந்து பேச மாட்டார். நான் கூட ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா ஆட்டிடியூடாக இருக்காப்லையா, இன்னும் யார்ட்டையுமே பேச மாட்டாரு அப்படின்னு நாங்கள் விசாரித்த உடனே என்ன சொன்னாங்க, அவர் டைப்பே அப்படி தான், அவர் ரொம்ப ஒரு மாதிரி காமாக இருப்பார், ஒரு ஷார்ட் நடிப்பார் போயிடுவார், ஒரு ஷார்ட் நடிப்பார் போயிடுவார், ரொம்ப காமாக தான் இருப்பார். சரி, அதுக்கப்புறம் வாண்டடாக நான் வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நீங்கள் வந்து என்கிட்ட பேசுனீங்க, ஹாய் பிரதர். இன்னொன்று தெரியுங்களா, உங்கள் இதை மட்டும்தான் பேரை போட்டு நண்பான்னு போட்டு PS2ன்னு போட்டிருப்பேன், வேற யார் நம்பரும் என்கிட்ட கிடையாது. அப்படிங்களா? டெக்னிக்கல் டைரக்டர் இவங்க நம்பர் மட்டும்தான் இருக்குமே தவிர. ஓகே ஓகே. கதிர் நம்பர் இருக்கும். கதிர் வந்து எனக்கு இதில் விஜய் கதிர், ஓகே, இந்த இதில் பண்ணது செம்பருத்தியில் பண்ணக்குள்ள. அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற யார் டைரக்டர், கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்பர் மட்டும். அதான் அசிஸ்டன்ட் புது டைரக்டர், என்ன புதுசாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தார், சுபாஷ். அவர் ரொம்ப நாளாக என்ன கான்டாக்ட் பண்ணவே முடியல. வாப்பா உன் நம்பர் சொல்லுன்னு சேவ் பண்ணுற பின்னாடி தான் அப்புறம் இனிமே கூப்பிடு அப்படின்னு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிறதுனால தான் அண்ணன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வேற இது சவுண்டு பயங்கரமாக இருக்கே. நம்பர்லாம் வந்து வாங்குறீங்க, நண்பன் சேவ் பண்ணுறீங்க, ஆனால் ஃபோன்லாம் பண்ணால் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. அதே மாதிரி என்ன காஸ்ட்யூம் எதனா போட்டுன்னு வரணுமா, எப்படி வரணும் அப்படின்லாம் கேட்கலாம். அது ஏன் அந்த மாதிரி ஆட்டிடியூடாக இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ப்ளஸ் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாலே அந்த ஆன்சர் மட்டும் வரவே மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக வந்து அந்த கேள்வி வந்து போயிட்டு ஈசிஆர் பிடிச்சி அது திண்டுக்கல் வரைக்கும் போய் அங்கே இருக்கிற யூட்டன் அடித்து மறுபடியும் சென்னைக்கு வருது தவிர அந்த ஆன்சர் வரமாட்டேங்குது உங்ககிட்ட இருந்து. எனக்கு இன்னொன்று உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆக்டிங்கே வந்து ஹீரோவாக பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணல அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி அதிருப்தியாக இருக்குது. இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டேஜ்லாம் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அது பெரிய விஷயம். இது ஸ்டேஜ் டைரக்ஷன்லாம் பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தரும் வந்து ஒரு ரகமாக இருப்பான், அவனை கட்டுப்படுத்தி அவனை உட்கார வச்சு கெஸ்ட்டு திடீர்னு நான் எழுந்து கேரவன் போகிறேன்னு சொல்லுவான், அவனே உட்கார வைக்கணும், அது பெரிய மேட்ரு. அந்த ஸ்டேஜ் டைரக்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விசில் படிப்பீங்க, இல்ல பாசிட்டிவ் இருக்கிறது ஈஸியா விசில் அடிச்சலாம், நெகட்டிவ் இருக்கிறது நிறைய கேப் கொடுக்கணும்னு பார்த்தேன். ஓகே, நீங்க டப்பு மாத்திரீங்க. ஓகே, இப்போ பாசிட்டிவ் என்னன்னா அதுதான் அந்த ஸ்டேஜ் டைரக்ஷன். எனக்கு அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் ஆனால் அந்த விஷயம் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒருத்தன் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பான், அவனை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கெஸ்ட்டை இது பண்ணாமல் கெஸ்ட்டு எழுந்து போவாங்க, அவங்கள பிடிச்சி உட்கார வச்சு கண்டஸ்டண்ட்டை ரெடி பண்ணி அடுத்த 3 கண்டஸ்டன்ட் யாருன்னு அவனையும் பேக்கப்புக்கு ரெடி பண்ணி நிற்க வச்சு இது இருக்குதே, அது மிகப்பெரிய விஷயம். அது ஆக்சுவலாக நான் கலக்கப்போது யார் பண்ணதுனால தெரியும். அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் அந்த அளவுக்கு அது அசால்ட்டாக பண்ணலாம். இப்போ விஸ்காம் முடிச்சவங்க கூட அது ஈஸியாக பண்ணுறான். அது ஒரு வேலை நீங்கள் பண்ணிவிட்டு சும்மா தேவையில்லாமலாம் பீத்திக்கூடாது, புரியுதுங்களா? அது என்ன மிஞ்சி போனால் ஒரு தமிழ், தெலுங்கு, கன்னடம் இதில் தானே பண்ணியிருக்கீங்க. நானே 5 லாங்குவேஜில் பண்ணுவேன், சீரியஸாக தான் 5 லாங்குவேஜ் பண்ணுவேன். பாராவதா போஜ்பூரி லாங்குவேஜ் இருக்கா, அதுலேயும் ஒரு ஷோ உங்களை மாதிரி தான் பண்ணலான்றீங்க. பண்ணி பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது ஒரு பெரிய விஷயமா வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் வேறு மெசேஜ் வேறு டைப் பண்ணி அனுப்புறீங்க, எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்ட்டு. அசால்ட்டாக பண்ணலாங்க, உங்களுக்கு தான் அது தெரிய மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அது இந்த சேனலில் வந்து இந்த சீரியல் பண்ணியிருக்கேன், சேனலில் வந்து இந்த சீரியல் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான். அது என்ன சீரியல் பண்ணியிருக்கேன் சீரியல் அவ்வளோதான்றேன். சீரியலும் ஏரியலும் ஒரே மாதிரி தான், ரெண்டும். நம்மளுக்கு வந்து தாய்மார்களோட சப்போர்ட் இருக்கும், எங்கன்னா பார்த்தாங்கன்னா பேசுவாங்க, அவ்வளோதானே தவிர நோ யூஸ். இத்தனை சீரியல் நம்ம பண்ணி நோ யூஸ், சரிங்களா? ரொம்ப நேரம்
சீரியல் பண்ணுறன்றது சாதாரண விஷயம் கிடையாதுண்ணே. ஒரு சீரியல் வந்து எப்படின்னா ஒரு ஸ்பான்டனிட்டி வரும். இப்போ திடீர்னு வந்து அந்த சீனை சொல்லும்போது ப்ராம்ப்டிங் சொல்லுவாங்க. ப்ராம்ப்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம சீன் நடிச்சிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, சார் நீங்கள் வந்து முறைச்சி பார்க்குறீங்க அப்படின்னா, அப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, உங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்க, அப்படியே ஒரு ஃபீல் பண்ணுறீங்க. அம்மா டக்குன்னு திரும்புறீங்க, அங்கே கதிர் இருக்கான், அவனை அடிக்க அப்படியே அந்த மனசில் அடிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. உள்ள உங்கள் அப்பா உங்கள் கையை பிடிக்கிறார், அப்படியே சாந்தமாக வரீங்க. டக்குன்னு திரும்ப உங்கள் காதலி அங்கே நிற்கிறா. இதெல்லாம் டப்பு டப்புன்னு அந்த எமோஷன்ஸ் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சீரியஸாகவே. அதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு சீரியல் 2 சீரியல் கிடையாது, சன்ல, விஜய்ல, ஜீல இது தாண்டி அது வேஸ்ட்டுன்றேன். எதுக்கு 3 சேனல்ல பண்ணிக்கின்னு, ஒரு சேனலே உருப்படியாக பண்ணியிருந்தா இந்நேரம் பெரிய ஆளாக இருக்கலாம். அதை விட்டு 2-3 சேனல்ல பண்ணிக்கின்னு ஆமான்னு சொல்கிற ஸ்டைலே வெளியே வந்து அடிப்பார் போலியே. 2-3 சேனல்ல தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு அந்த சேனல்கார டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொடக்ஷனோட காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எதுக்கு ப்ரொடக்ஷனில் போய் வேற தூங்கிட்டு ப்ரொடக்ஷனில் நடிக்க சொன்னால் அந்த டைம் வேறு போய் தூங்கிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேறு ஏன்டா தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா, காசு ஒரு நாள் சம்பளம் கொடுத்து கூப்பிட்டு வந்தா போய் தூங்குவீங்களா நீங்கள்? நான்லாம் ப்ரொடியூசராக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அவங்கள கூட்டு போய் சேனல் நிற்க வச்சிருவேன் நான். அவ்வளோ மோசமானவன் சார் நான். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயமும் கேட்கணும். அதுன்னா எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி ஆட்டிடியூடாகவே இருக்கீங்க நீங்கள். யார்ட்டையுமே வந்து பேச மாட்டேன், என்கிட்ட பேசினா பேசுவேன். அதே மாதிரி நான் பேசணும்னு தோணுச்சுன்னா நம்பர் வாங்கி வச்சுப்பேன், நேம் சேவ் பண்ணுவேன், அன்னோன் நம்பர் எடுக்க மாட்டேன். இது என்ன இது கதையாக இருக்குது? அது நல்ல விஷயண்ணே. அன்னோன் நம்பர்லாம் இந்த கார்டு மேலே 16 நம்பர் இருக்குது பாருங்க சார் அப்படின்லாம் வரானுங்க ரீசெண்டாக, அந்த ஓடிபிலாம் கேட்கறதுக்கு. அவங்களாம் அன்னோன் நம்பரில் தான் வரான். ஆனால் நீங்கள் நல்ல விஷயம் பண்ணுது. சீரியஸாகவே நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஏன்னா தெரிஞ்சவங்களை மட்டும் நம்ம கான்டாக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம. அது எது தேவையில்லாத அது. ஏன்னா இது ஆட்டிடியூடின் உச்சகட்டம். இது உங்கள் நம்பரை சேவ் பண்ணால் தான் நான் எடுப்பேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகனாலும் இருன்றது சத்தியமான இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமே கிடையாது. புரியுதுங்களா? நம்பர் வந்து யார் ஃபோன் பண்ணாலும் அவங்களோட தேவைக்காக ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அவன் தேவை பண்ணுறான், தேவையில்லான்னு பண்ணுறான், நம்மளுக்கு எதுக்கு? செம்ம மேட்ரு அது. அந்த நம்பர் சேவ் பண்ணாமல் வச்சுக்கிறது. சீரியஸான சில பேர் இந்த ஃபோன் பண்ணாலே ஏதோ ப்ராப்ளம்லாம் வருதாமே செல்லில். கால் மூலியமாகவே வந்து ஃபோன் ஹேங் பண்ணுற அளவுக்குலாம் புதுசாக சாஃப்ட்வேர்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து நீங்கள் அப்டேட்டடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா ரொம்ப இதில் பார்த்தா பாசிட்டிவ்க்கு கொஞ்சம் கேப் விட்டு நெகட்டிவ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ண பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு இதெல்லாம் ஒரு நெகட்டிவ்க்கு மட்டும் இவ்வளோ நேரம் இருக்காரு, எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னு. ஐயா மன்னிச்சிங்க ஐயா, இதெல்லாம் ஒரு கற்பனைக்கான ஒரு விற்பனை தான். இதெல்லாம் ஒரு இது கிடையாது, சும்மா ஒரு ஃபன் தானே. நன்றி. ஐயோ சிரிக்கிற ஸ்டைலே வெளியே வந்து அடிப்பா போலயே. ஏன் இப்படியெல்லாம் இது பண்ணுறீங்க? சிறப்பாக முடிஞ்ச 3rd ரவுண்ட். நன்றி 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 நன்றி. ஓகே ஓகே ஐயா, விசில் ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ உண்மையை சொல்லுங்க, புரியுதுங்களா? நம்ம ஷோக்கு வந்திருந்தீங்க, நம்ம ஷோ எப்படி இருந்துச்சு? இல்லை நல்லா இருந்தது. என்னென்னா ஒரு ஒரு விஷயங்கள் என்ன நிறைய விஷயங்கள் நான் பின்னாடி பார்க்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ரீகலெக்ட், இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு ஒரு நல்ல விஷயங்கள் சந்தோஷமாக இருந்தது. ஓகே, இதே மாதிரி ஷேர் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம். செம அதுதான் நான் முன்னாடியே சொல்ல வந்த மாதிரி. இதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணணும். ஏசி பஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். திடீர்னு போர் அடித்தா ஏசி பஸ்ஸில் கிளம்பி போயிடுவேன்றீங்க பாருங்கள், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் வந்து உங்கள்கிட்ட சரியான ஆக்டிங் ஸ்கில் இருக்குது, நான் பார்த்துருக்கேன் உங்களை. அது இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியல. நீங்கள் கஷ்டப்பட்ட டைமில் சோஷியல் மீடியா இல்லை, பட் ஆனால் இப்போ இருக்குது. இப்போ எனக்காக கஷ்டப்படுங்கன்னு சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்கள் ஆக்டிங் விட்டு போயிடாதீங்கன்னு சொல்கிறேன். திடீர்னு வந்து சம்டைம் தோணுச்சுன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வெளியே போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வருவேன். ஏன்னா இப்போ ஒரு நல்ல பிளாட்ஃபார்மு இருக்குது, சோஷியல் மீடியா எல்லாம் பூஸ்டப் ஆகி பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸுக்கு வேறு லெவலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் சரி, நம்ம ஷோவோட சார்பாகவும் சரி, கண்டிப்பாக வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். வந்ததுக்கு நன்றிண்ணே, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நன்றி நன்றி. மக்களே, இன்னைக்கு ஷோ வந்து பயங்கர சூப்பராக போச்சுல. மிஸ்டர் சுந்தர் அண்ணாமலை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர்னு தெரியும், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ன்றது எனக்கு இன்றைக்கி தாங்க தெரியும். அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறாப்புல. இத்தோட வந்து நான் இங்கேருந்து கிளம்பிக்கிறேன். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்ட்டோட வரேன், காமெடி கண்டென்ட் வரேன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் சக்தி சைனிங் ஆஃப். இது நம்ம ஃபேவரட்டான ஷோ கடுப்பேத்ரார் மை லார்ட்.